வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்டி சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்பக்கமாக மடித்து நீங்கள் செல்லோ டேப்போ அல்லது க்ளூவோ அப்ளை பண்ணிட்டு உள்பக்கமாக மடித்து ஒட்டிடுங்க. பட் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் 4 சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், 6 யூஸ் பண்ணலாம், இல்லை 2 மட்டும் வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். இந்த கிராஃப்ட்காக ஒரு குக்கீஸ் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு, அந்த எம்டி பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 சோப் பாக்ஸும் ஒரு குக்கீஸ் பாக்ஸும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த குக்கீஸ் வாங்கின பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால இந்த சோப் பாக்ஸோட அளவுக்கே மெஷர் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரியே 2 சைட்லேயும் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாக்ஸ்க்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம காட்டன் கிளாத்தோ அல்லது ஏதாவது பேட்டர்ன் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ கிளிட்டர் ஃபோம் ஷீட் அல்லது ஃபோம் ஷீட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் வந்து ஸ்டிக்கர் பேப்பர் மாதிரி. இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சோப் பாக்ஸில் வச்சுட்டு இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கலர் பேப்பரோ அல்லது பிரிண்டட் பேப்பரோ இல்லைனா நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்கிற பேட்டர்ன் பேப்பர் இருந்தாலோ இல்லை ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டர்ன் பேப்பரை நான் மார்க் பண்ணியிருந்தேன், அது வரைக்கும் நான் கட் பண்ணிவிட்டு நான் ஒட்ட போகிறேன். இதை நம்ம மார்க் பண்ணும்போது இந்த சோப் பாக்ஸை விட ஒரு 2 சென்டிமீட்டராவது கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிட்டு இந்த சோப் பாக்ஸோட மேல் பக்கத்தில் மட்டும் சிசர் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு இந்த பேப்பரை உள்பக்கமாக மடித்து ஒட்டணும். இது மாதிரி செய்யும்போது நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்களும் இது மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒட்டும்போது நல்லா கவனமாக ஒட்டணும். சுருக்கங்கள் இருக்கக்கூடாது, ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேல் பக்கத்தை நான் மடித்து உள்பக்கமாக வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு கலர் பேப்பரோ பேட்டர்ன் பேப்பரோ ஒட்டுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது போஸ்டர் கலர் பெயிண்ட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஹோம்மேட் செஸ்ஸோவோ அல்லது கடையில் வாங்கின செஸ்ஸோவோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 பாக்ஸ்லேயுமே நான் வந்து பேட்டர்ன் பேப்பர் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸில் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பேட்டர்ன் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த 4 பாக்ஸையுமே இந்த ஒரு கார்ட்போர்டில் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நீங்கள் 2 சோப் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைடில் தான் வரப்போகுது, அதனால் வந்து இந்த கார்ட்போர்டை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதை ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒயிட் கலரில் இருக்கிற சாதாரண A4 சைஸ் பேப்பர் எடுத்து மெஷர் பண்ணிட்டு நான் இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த சோப் பாக்ஸில் நான் பேட்டர்ன் பேப்பர் ஒட்டும்போது அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 2 சைட்லேயும் நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஹாட் க்ளூ கன்னோ அல்லது ஃபெவிகாலோ இல்லை வேறு எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கும். இல்லை ஃபெவிபாண்ட் கூட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டிசைனாக பக்கத்தில் வைக்காமல் நான் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டியிருக்கேன். இதை நான் என்னோடய கபோர்டில் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறேங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி டேபிள் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒட்டியிருக்கிற கார்ட்போர்டை அடிப்பக்கமாக வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மூடி இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் இதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 பாக்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 4 லெட்டர் எழுதுகிற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து ஒரு 6 பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது ஒரு வேர்ட், உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவான வேர்ட் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து 4 லெட்டரில் இருக்கிற மாதிரியான எந்த வேர்ட் வேணாலும் நம்ம இதில் எழுதிக்கலாம். நான் வந்து கைண்ட் அப்படின்னு எழுத போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு 4 பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கட் பண்ண பிறகு அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியான மோட்டிவேஷனல் குவாட்ஸ் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு குவாட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு லெட்டரை சுற்றியும் சர்க்கிள் ஷேப்பில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன லைன் போட்டு விட்டுருந்தேன். இப்போது இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு
இந்த க்ளூ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து இதுக்கு மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்கன்னா 2 சைட்லேயும் கார்னரில் நீங்கள் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு நல்லா திக்காக இருக்கிற மாதிரியான சாட்டின் ரிப்பனோ அல்லது ஏதாவது த்ரெட்டோ நீங்கள் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணி வைக்கலாம். என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய டபுள் சைடட் டேப் இருந்துச்சு. அந்த டேப் எடுத்து இந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, இந்த கார்ட்போர்டோட 4 சைட்லேயும் நான் வந்து இந்த கார்னரில் ஸ்டிக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதில் ஸ்டிக்கர் பேப்பர் இருக்குல்ல அதை பிரிச்சுட்டு என்னோடய கிராஃப்ட் கபோர்டில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸில் கலர் ஸ்கெட்ச் வச்சுருக்கேன், அடுத்ததில் கலர் பென்சில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹலோ கிட்டி பென்சில்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் டோம்ஸ் ப்ரஷ் பென் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.